ஏதோ ப்ளே பண்ணே பண்ற அப்படிமா நார்மலா தெரியுது. ஒரு நிமிஷம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும், திவாகரை போட்டு எல்லாருமே பயங்கரமா புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2-3 பேர் பயங்கரமா கேள்வி கேட்கறன்ற பேர்ல இவரை புள்ளி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுலயும் இந்த பிரவீன் ராஜ் பயங்கரமா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதாவது தல எனக்கு கையை நீட்டி இப்படிலாம் பேசுறது பிடிக்காது, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா செம்ம காண்டாயிடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு திவாகருமே கோவப்படுறாரு. என்னன்னா திவாகர் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் கொரட்டை வரும்ன்றத சொல்லியிருக்காரு போல. ஆனா இந்த பிரவீன் ராஜ் கொரட்டை வரதை பத்திலாம் சொல்ல. ஆனா நைட்டு நேரம் நீயும் தான் கொரட்டை விட்ட, என்னமோ நான் கொரட்டை விட்டதை பத்தி கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்ற, என்ன திரும்பி படு அப்படி படி இப்படி படுன்னு சொல்ற, நான் எப்படி படுக்கணும் நீ எப்படிப்பா முடிவு பண்ணுவேன்ற மாதிரி திவாகர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இப்படி பேசும்போது இவங்க வேணும்ட்டே என்கிட்ட சண்டை வலிக்கிறாங்கன்றதையும் திவாகர் வெளிப்படுத்துறாரு. அதாவது அந்த டாக்டர்னு போடலாமா போடக்கூடாதான்றதை திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. நேச்சுரலா கேட்குற மாதிரியே இல்லை, அப்நார்மலா இருக்குன்ற மாதிரி பொதுவாக தான் சொல்றாரு. அப்ப கெமி கரெக்டாக வந்துடுறாங்க. அது எப்படி சார் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? கேள்வி கேட்கறது கேள்வி கேட்காம இருக்கிறதுலாம் எங்க விருப்பம், நீங்களாம் அதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிறைய பேர், அதாவது சிலர், இந்த விக்ரம்லாம் இருக்காரு பார்த்தீங்களா, விக்ரம் சரி துஷார் சரி, திவாகரை கூல் பண்ற வேலையை தான் பண்றாங்க. திவாகர் கிட்ட வம்புலாம் வலிக்க மாட்டாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் தான் திவாகர் கிட்ட வேணும்ட்டே வம்பு வலிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கானா வினோத்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பிரவீன் ராஜன் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா. இவங்க 2 பேர் வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்ப கமருதீனும் அதுல சேர்ந்துட்டாரு. உங்களுக்கு ஆக்டிங்கே வரல, நீங்களாம் என்ன ஆக்டர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணனே உங்களுக்கு தெரியல. இவங்க பாருங்களேன், ஒரு புள்ளி கேங் மாதிரி மாறி இந்த திவாகருக்கு பயங்கரமா பேரை வாங்கி தர போறாங்க. எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதை கரெக்டாக கத்துக்கணும்னா யாரை பார்த்து கத்துக்கணும்னா பிரவீன் காந்தியே சூப்பரா இதை ஹேண்டில் பண்றாரு. என்னன்னா அந்த திவாகர் என்ன பேசும் போதுனாலும் சரி என்னன்னா பேசு, நான் பொறுமையா கேட்டுட்டு போறாரு. இந்த மாதிரி தாங்க ஹேண்டில் பண்ணோம் திவாகரை. இவங்க திவாகரை தப்பா ஹேண்டில் பண்ணி நீங்க வேணா பாருங்க, திவாகருக்கு இன்னும் 2 நாள்ல மக்கள் மத்தியில செம்ம செல்வாக்கு வந்துடும் பாருங்க. அவர் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் வீக்கே அனுப்பணும்ன்ற மாதிரி மக்கள் இருந்தாங்க. ஆனா இப்ப போக போக, அதாவது ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே திவாகருக்கு இப்ப பாசிட்டிவா நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ட்விட்டரை பார்க்குறவங்களுக்கு தெரியும், ட்விட்டர்ல முதல்ல ஃபுல் நெகட்டிவ், அதாவது 95% நெகட்டிவா இருந்தது. இப்போ ஒரு 20% பாசிட்டிவா மாறி இருக்கு. அதாவது ஏன்டா அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து எதுக்குடா அவரையே டார்கெட் பண்றீங்கன்ற லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படியும் இவங்க திவாகரை ஹீரோவா மாத்தாம விட மாட்டாங்க போல. வேணும்ட்டே புள்ளி பண்றது ரொம்ப அப்பட்டமா தெரியுதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?